இந்த டிசம்பர் 5 அந்த தேதி ஒவ்வொரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய நெஞ்சிலும் சரி இதயத்திலும் சரி ஈட்டி விழுந்தது போல இதயத்தை சம்மட்டியால் அடிக்கின்ற வகையில் ஒரு பேரதிர்ச்சியான ஒரு நிகழ்வு. அம்மாவை பொறுத்த இன்னும் ஒரு 25 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்ற சூழ்நிலையில் பல்வேறு திட்டங்கள் இன்னும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கும். குறிப்பாக அவருடைய அந்த எண்ணங்கள் சிந்தனைகள் அத்தனையுமே தமிழ்நாட்டு மக்களுடைய அந்த ஏற்றம் சமூக அளவிலும் கல்வி அளவிலும் பொருளாதாரத்திலும் அவர்கள் ஏற்றம் பெற வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து இன்றைக்கும் அதாவது ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனை என்று ஐயா புலவர் வீரமணி ஐயா அவர்களே பட்டம் கொடுத்தார் என்று சொன்னார். உண்மையிலேயே சமூக நீதி நிலைநாட்டியது அம்மா தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சமூக நீதி திராவிடம் என்று சொல்வார்கள். ஆனால் அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் அண்ணாவுடைய கொள்கையிலும் சரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய கொள்கையிலும் சரி நடைமுறைப்படுத்தி அவர்கள் வாழ்நாளிலே எல்லா விதமான திட்டங்கள் அடித்தட்ட மக்களினுடைய அந்த கைதூக்கி விட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்திலும் கல்வியிலும் சரி நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததால் இன்றைக்கு தமிழ்நாடு அவருடைய காலத்திலிருந்து ஒரு ஏற்றம் பெற்று ஒரு முழுமையான அளவுக்கு பொருளாதாரத்திலும் சரி எல்லா வகையிலும் மற்ற மாநிலங்கள் காட்டிலும் ஒரு சிறப்பானதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு அது போன்ற நிலைமையிலே பொருளாதாரத்திலும் கல்வியிலும் ஒரு பின்தங்கிய அளவுக்கு இன்றைக்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கம் சீரழித்ததுதான் வரலாற்று உண்மை. எனவே அம்மாவை இன்றைக்கும் போற்றுகிறார் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த மனிதநேயம் அவருடைய கழகத்தோடு அரவணைக்கின்ற பான்பு ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்காக அவர்கள் சிந்தித்த சிந்தனைகள் செயல்படுத்திய திட்டங்கள் தான் இன்றைக்கும் ஒவ்வொரு தமிழர் மத்தியிலும் மனதிலும் இன்றைக்கு ஒரு பசுமரத்தாணி போல இன்றைக்கு பாய்ந்திருக்கிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 9வது ஆண்டு நினைவு நாள். மகத்தான ஈடு இணையற்ற தலைவி அவர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் காப்பாற்றப் போகிறார்கள் என்கிற 1000 கேள்விகளும் 1000 சந்தேகங்களும் எழுந்த நிலையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாங்கி அதை தன்னுடைய தோள்களிலே சுமந்து 50 ஆண்டு காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் வரலாற்றை எழுதி தந்த மகத்தான மாதரசிதான் புரட்சி தலைவி அம்மா. 991 ஆட்சி பீடத்தை பிடித்து 2016 வரை அவருடைய நீண்ட நெடிய அரசியல் வரலாற்றில் நிறைய ஏற்றங்களும் உண்டு, நிறைய இரக்கங்களும் உண்டு, நிறைய மாற்றங்களும் உண்டு. மாற்றங்கள் வந்தாலும் இரக்கங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாத ஒரு மகத்தான தலைவியாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் திகழ்ந்த காரணத்தினால்தான் அவர் வீரமிக்க மங்கை என்று ஒரு மகத்தான ஆளுமை என்று தமிழக மக்கள் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் அவர்களை கொண்டாடி மகிழ்கிறார்கள். அப்படிப்பட்ட புரட்சி தலைவி அம்மாவுடைய நினைவு இடத்தில் அவருக்கு நீங்காத அஞ்சலியை வீர வணக்கத்தை செலுத்துவதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடலியர்கள் என்று நாங்கள் திரண்டிருக்கிறோம். நாங்கள் திரண்டிருக்கிற இன்றைய காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான சூளுரையும் சபதமுமாக மீண்டும் 2026 வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் அருமை அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைப்போம் என்று சூளுரைக்கிறோம்.